No, මේක විතරයි. මේ වතුරක දාන බොතලෙට මේකටම දාලාද? කපලා? තියෙනවා. වඩා ඉන්නකට අදාන. වඩේද? වඩේ කට්ට. කීයද? How much? egg roll 120. 120. Egg roll. This one? Dal vada 20 rupees. 20 rupees. පරවායිලියේ. நல்லா මලදාන. එකක් දෙන්න. හරි අක්කා හරි. 1 piece please. හා. කණ්ඩ කඩ. Ja. Dal. Dal. இந்தியாவில் அதான் வந்து நயனாச்சு ரீச் இப்போ என்னெண்டா இதில் சுற்றுலா பயணிகள் பாருங்க பாருங்க ஒருத்தரும் இப்போ ட்ரெயின் வந்து இதால் போய் காக்கால் நின்று இதுன்றதுக்கு அணிஞ்சு பாருங்க நல்ல வடிவான ஒரு குட்டி கடை உண்டு இப்படி ஒருத்தர் ரெஸ்டாரண்ட் அங்கே பெரிய ரெஸ்டாரண்ட் ஐஸ்கிரீம் எல்லாம் இருக்குது என்னென்னா டீத்தியனா மேக வித்துறாங்க மேக வித்துறாங்க ட்ரெயின் வருது போல எந்த பக்கத்தால் வருதுன்னு தெரியும் ஆனால் வரும் ஒரு ஐஸ்கிரீம் எங்க ஒரு வடக்கடை வடை இன்னுன்றதா විනාඩියක් ඉන්න. Restaurant. Oh yeah. The price also reasonable. Here, how much? பார்த்தீங்கன்னா ரோல் பிளேண்டி சோஸ் இதெல்லாம் சேர்த்து இதோட இது முட்டை ரோலாம் எக் ரோல் சரியா எக் ரோல் இது வந்து 120 ரூபா கட்லட் 60 ரூபா இது வடைக்கு மிளகாய் எல்லாம் தெரியணும் சின்ன ஒரு கடை பாருங்க ஒரு அம்மாண்ட கடை நேம் பட் ஸோ நேம் அம்மை சுஜி யூ ஃப்ரம் எல்ல விச் ஏரியா திஸ் ஏரியா அவுட் சைட் திஸ் ஏரியா ஆஹா ரோல் வாங்கினால் சோசு காம்பத்து ரோல் இது கட்லட் சுட சுட நல்ல சுவையாக இருக்கு அதோட நல்லா இருக்கு பாருங்க சுடுற சூட்டை பார்த்தா நான் கவட்டி போட்டுது வெளியில் சுடையில் உள்ளுக்கு நல்லா சூடு நல்லா இருக்காங்க சுட சுட நல்லா இருக்குது உண்மையில் இந்த இடத்துல பாருங்க இல்லை இந்த இடத்துல வந்து சாப்பிட்றது நல்லா இருக்குது இந்த அனுபவம் வந்து திருப்பி போனாலும் கிடைக்காது திருப்பி இந்த இடத்துக்கு வந்தால் தான் கிடைக்கும் முட்டை ரோல் பாருங்க இதில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது இஞ்சாலயம் ஒரு கடை இருக்குது என்னன்னு சொல்லி பார்ப்போம் மேலே பொலிஸ் நிற்கிறேன் பாருங்க இல்லை டூரிஸ்ட் இப்படி நடந்து போகலாமா இங்கே பாருங்க 9 ஆச்சு 9 ஆச்சு இருக்கு 3 6 9 Thank you.
இந்த பாருங்க நைனாச் பிரிச்சாலாம் இப்போ நடந்து போய் கொண்டிருக்கேன். நல்லா இருக்குது. ரொம்ப அந்த ஆச் மாதிரி செய்து வச்சுருக்காங்க. இங்கே இருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு 100-150 மீட்டர் வரும். என்னென்னா இந்த இடத்துக்கு கூடுதலாக வந்து 100% சுற்றுலா பயணிகள். அதில் வந்து வெளிநாட்டு வெள்ளைக்காரர் தான் கூடுதலாக வருது. அதுக்கு காரணம் வந்து இந்த இடத்தின் அமைவிடம் பாருங்கள் எப்படி இருக்கு. வந்து நல்ல ஒரு இயற்கையோடு சேர்ந்த ஒரு இடத்துல இருக்குது. கடல் ஒரு வடிவண்டா, மலையொரு வடிவு, மலையொரு வடிவண்டா, பாலைவனம் அதொரு வடிவு, பாலைவனம் ஒரு வடிவண்டா, அந்த குகைகள் சுரங்கங்கள் அதுகள் ஒரு வடிவு. இந்த பக்கம் அங்காளி பக்கம் போய் பார்த்தோம்னா அங்கே அதில் வந்து ஹாஸ்டல் மாதிரி செய்து வச்சுக்கணும். தண்ணி ஒரு ரசத்தங்களுக்கு என்ன வடிவண்டா சொல்லி வேலையில் அப்படி அப்பா பச்சை பசுலன்னு இந்த நீங்கள் ஃபோனில் பார்க்குறோம் நேரில் பார்க்குறோம் நல்ல வடிவாக இருக்கும். என்ன சொல்கிறோன்னு எனக்கே தெரியல உண்மையாக. இந்த பிலாமரம் சீமக்குழுவையாக பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இப்போ ட்ரெயின் வந்து 11:40 இந்த இடத்துக்கு வருமா. இப்போ பார்த்தீங்கன்னா எங்களை இலங்கை சேர்ந்து புலம்பெயர் தமிழர் யாழ்ப்பாணத்து அந்த உச்சரித்தான் அடிக்குது. வெளிநாட்டில் இருந்து வந்திருக்கீங்க போல 2 காதல் ஜோடியாக. இல்லை கட்டாயமாக வந்து பார்க்க வேண்டிய இடங்களில் வந்து இதுவும் உண்டு. நல்ல ஒரு இடம், நல்ல வடிவான இடம் பாருங்க. சுற்றுலா பயணிகள் அப்படி அலைமுறை சுற்றுலா பயணிகள் அப்படி கொஞ்சம் எவ்வளோ இடங்கிறத வந்து சொல்லி இங்கே அதில் பாருங்க நல்ல ரெசார்ட் உண்டு, நல்லா இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சுற்றுலா பயணிகள்லாம் இப்போ ட்ரெயினும் பெற போகுது. ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம்ன்ற எத்தனை ஃபோட்டோ பாருங்க. என்ன இது கீழே போகிற பாதை போல் மாம்பழம் வைக்கிறார் வண்ணேரா. டூரிஸ்ட் அப்படிங்க இந்த இடத்த பாருங்க போல நல்ல வடிவாக இருக்கான்ட்டு. பாட்டு பாடுவோம் அம்மா. அப்பா மழை வந்துடுச்சு. மழைக்கே இந்த இடம் பாருங்க அப்படி நல்ல வடிவாக இருக்காண்டு. மழைக்கே எல்லாம் அந்த அந்த நைனாச் பிரிச்சுலாம் நிற்கிறேன். அப்பா காலையிலடா சரியா கீழே அவ்வளோ வண்டியா.
எல்லாரும் பாருங்க இந்த மலைக்கு வந்து ஒதுங்கி நிற்கிறோம். மழை பெய்தா அவ்வளோ தான் சம்பவம் தான். முக்கியமான பிரச்சனை என்னென்னா இந்த பாதை வந்து ரோட் இல்லாத காரணத்தால் மெயின் ரோட்டில் இருக்கிறதுக்கும் என்னென்னா இந்த ஆளும் மலைகளுக்கு கொண்டு போகிறதா தூக்கி கொண்டு வரணும். ஒரு மனிதண்ட கூலி அதுக்குள்ள வந்து செயற்படுது. அதனால் கொஞ்சம் விலைவாசி கொஞ்சம் கூட வருது. இருந்தாலும் இங்கே வந்து பரவாயில்லை. சில அப்போ கடையில் சின்ன ஒரு கட்லட்டும் முட்டை ரோலும் சாப்பிட்னா 120 ரூபா 60 ரூபா பரவாயில்லை. அவையில் பிளேண்டி 50 ரூபா சாதாரண விலை அந்த பட்டி கடையில் வச்சு விற்கணும். உங்கள்கிட்ட எவ்வளோ நீ எங்கிட்ட 350 ரூபா. பரவாயில்ல. வெளியில் விற்கிற விலை வெளியில் விற்கிற விலை தான். நாங்கள் இந்த பாலத்தால் தூக்கிட்டு வரோம். பாலத்தால் கொஞ்சம் அதுக்கு நாங்கள் ஆட்கள் போட்டிருக்கோம். நாங்கள் இது பேக்கில் போட்டு பண்ணி நாங்கள் காட்டுக்கு வீசணும். திருப்பி தான் கொண்டு போவோம். ரெண்டு விலை நீ சரியோ 350 ரூபா. இதே விலை தான் டவுனுலையும் இதே விலை தான் யாழ்ப்பாணத்துலேயும் 50 ரூபா கூட. இப்போ என்ன ஒரு சிக்கலண்டா இது வந்து நீங்கள் கொண்டு வந்தாலும் மேலே ஆளை வச்சு தான் எடுத்து கொண்டு வருவோம்மா. மற்றது இதை வெட்டினாலும் இதை வந்து சும்மா கொண்டு எவ்வளோ தூரம் இங்கேருந்து பேக்கில் போட்டு தூக்கிட்டு போவோம். எவ்வளோ தூரம் அது அந்த ஒரு 100 அடி மாதிரி இதால் போகணும் அங்கே இதால் கொண்டு போய் காட்டில் தான் வீசணும். இது எப்படியே போட்டால் டெங்கு அந்த மாதிரி அந்த நுழம்பு மலேரியா அந்த இது. வர மாட்டாங்க. சரி பார்த்தீங்களா எவ்வளோ 100 கிலோமீட்டருக்கு அங்கே தான் வருது. என்ன 100 கிலோமீட்டர் இல்லைங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணி வருது. 100 கிலோமீட்டர்லேருந்து ரொடியில் வந்து இறக்கி அங்கே வந்து ஆட்டோவில் கொண்டு வந்து முன்னே 2 பேர் தூக்கிட்டு வந்து அவங்களுக்கு காசு கொடுத்து தான் நான் இங்கேருந்து மறுபடியும் திரும்பியும் தூக்கிட்டு. பொதுவாக நான் அந்த மற்ற இடங்கள்லாம் விலையால் கூட இருக்குது. இப்போ இதெல்லாம் வழியில் விற்கவில்லை. நீங்களே அதை இது உங்கள் அந்த விலை 50 ரூபாய்க்கு தான் கொடுக்கணும். லோக்கல்ஸ் ஃபாரினர்ஸ் எல்லாத்துக்குமே சேம் ப்ரைஸ். நல்ல விஷயம். இங்கே சும்மா நார்மலாக ஒரு கடை கண்டா கூட வந்து டேக்ஸ் எடுப்பாங்க. டூரிஸ்ட் டேக்ஸ் அண்ட் அப்படி இருக்கா? அப்படி இல்லை. எல்லாம் லோக்கல் ஃபாரினர்ஸ் ஒரே ப்ரைஸ். அந்த இடம் அந்த ஹோட்டல்ஸ் இருக்குது அந்த முன்னுக்கு எல்லாம் அதுக்கெல்லாம் நெருப்பு இல்லை. எல்லாம் 1000 ரூபாய்க்கு மேலே சாப்பாடு வந்து எல்லாம் டூரிஸ்ட் பிளேஸ். டூரிஸ்ட் மட்டும் தான். இங்கே வந்து நம்பராக்கள் எல்லாரும் மாறுது. உலக நாட்டில் எல்லாரும் நம்பராக்கள் அதிகமாக வரனால நாங்கள் அதே ப்ரைஸ் தான் தரோம். அதே ப்ரைஸ் சாதாரண விலை. சாதாரண காஃபி எல்லாம் உங்கள்டையா? இப்போ காஃபி எல்லாம் எக்ஸ்பிரஸோ காசினோ இத்தாலியன் காஃபி தான் இருக்குது. இத்தாலியன் காஃபி அங்கேருந்து இருக்குது. எக்ஸ்பிரஸோ கொப்பச்சினோ அமெரிக்கானோ அது வந்து நான் வந்து அங்கேருந்து எடுத்து கொண்டு வந்து இங்கே வர்ற ஃபாரினர்ஸ் லோக்கல்ஸ் எல்லாத்துக்கும் அப்படி சாதாரண ப்ரைஸில் தான் தரும். சாதாரண ப்ரைஸ். சரி வேறு என்னென்ன சாப்பாடு எல்லாம் இருக்குமா உங்களுக்கு? இங்கே சாப்பாடு வந்து நாங்கள் காஃபி ஜூஸ் அதுகள் தான் தரோம். சாப்பாடு வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இனி தர பையனும் ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் சீசன் வருது தானே. அதுக்கப்புறம் சீசன் மழை வெள்ளம் இல்லை. மழை வெள்ளம் அப்படி வந்ததில்ல போனது. மழை வெள்ளம் இங்கே நிறைய வந்துச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு இங்கே ஒரு பாதிப்புமே இல்லை. ஒரு பாதிப்புமே அதனால தான் இந்த சொன்னதுக்கு இங்கே எல்லையில் எந்த பாதிப்புமே இல்லை. இந்த இடத்த பாருங்க. அந்த இடத்தால இந்த இடத்த வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சு அதில் பாலத்தை கட்டி வச்சுக்கானே ஒரு பிரச்சனையும் பெரிய இல்லைன்னு பிரிட்டிஷ்காரர் அவங்கள கட்டின இடத்துல பெரும் பிரச்சனைகள் வந்தது இல்லை. பிரச்சனைகள் வந்ததில்லை. இது பாலம் 100 வருஷமா இருக்கு. நம்ம ஒரு ரிப்பேரிங்குமே பண்ணோம் ஒன்றும் பண்ண தேவையில்லை. ரயில்வே ட்ராக் கூட அப்போ தான் மாற்றின்றாங்க. மற்றும்படி ஒன்றும் இல்லை. ட்ரெயின் கரெக்ட் எல்லாரும் வந்து ட்ரெயின் பார்த்து தான் பார்த்து கொண்டு நிற்கணும். இந்த அக்கா பாட்டு பாடி கொண்டிருக்கிறா. அவங்களுக்கு இது தொழில்.
பாருங்க என்ன மாதிரி அந்த காலத்துல இப்படி காட்டியிருக்காங்களே 100 வருஷத்துக்கு முதல் என்னண்டு அட்டிக்கு வச்சு காட்டியிருக்காங்க பார்த்தீங்க. இந்த மசாலா சில்லி சால்ட் உப்புத்தூள் ஸ்ரீலங்கா மசாலா உப்புத்தூள் போட்டு விற்கணும். உப்புத்தூள் வேணுமா இல்லை உப்புத்தூள் ஆனால் கொஞ்சமாக போட்டு தரீங்களா? கொஞ்சமா பழம் தானே இது பழம் தானே காயா பழமா கொஞ்சம் பழம் 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 அவள் கொஞ்சமாக போடுவான். இந்த ட்ரெயின் வரவே இல்லை. ட்ரெயினுக்கு தான் பார்த்து கொண்டிருக்கேன். ட்ரெயினை காண இல்லைடாப்பா. அம்மா இந்த ஒரு இதுக்காக தான் இவ்வளோ நேரம் மக்கள் நின்று சோளம் தான் கோன் சோளம் வைக்கிற அக்கா சரி அதுதாங்க அவன் ரெண்டாமல் காயவை. How much this one piece? 150. Okay. Coconut 300. ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லை. இதுதான் சோளம். சரி இப்போ நான் இந்த எல்லாத்தையும் பார்த்து எல்லா அந்த இடத்துல இருக்குது. அந்த நைனாச் பிரிட்ஜுக்கு பக்கத்தில் இருக்கிற ரெஸ்டாரண்ட் பாருங்க. மிளகு black pepper and black salt. salt. அவ்வளோதான் வேலை. இந்த அப்பம் வந்து 200 ரூபாவாம் ஒரு அப்பம். இந்த அப்பத்துக்கு என்ன சைடு? அப்பத்துக்கு என்ன சம்பல்? මේ වතුරක දාන බොතලෙට நான் வந்து அப்பம் பாருங்க, முட்டை அப்பம். இதுன்ற விலை 200 ரூபா. மத்தியான சாப்பாடு. ඕනදාට சில்லி பேஸ்ட். Video there? I will take from the video.
அப்பம் சாப்பிட்னாலும் சரியான உரைப்பு நல்லா இருக்காண்ணா மிளகுண்டு உரைப்பு நல்ல வித்தியாசம் 200 ரூபாய் இந்த அப்பம்